ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா புகாரில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த புகார் நிரூபிக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட கட்சியையும் அந்த வேட்பாளரையும் தடை செய்யலாம் என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி தெரிவித்துள்ளார். தந்தை டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தேர்தல் ஆணையம் 29 பக்க அறிக்கையில் பல சட்டப்பிரிவுகளை சுட்டி காட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த வேட்பாளர் தேர்தலை போட்டியிடாமல் தடுக்க முடியும், அந்த கட்சிக்கு தடை விதிக்க முடியும், பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த 6 ஆண்டுகள் போட்டியிட முடியாது, 3 ஆண்டுகள் போட்டியிட முடியாது, பல விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி போட்டியிட முடியாத அளவுக்கு தடை விதிக்க முடியும் என்றால் அதை செய்ய வேண்டும். அந்த கேள்வி நான் வர்றேன். போட்டியிட முடியாத அளவுக்கு எந்த வேட்பாளரா இதுவரை தடை செய்யப்பட்டிருக்கிறாரா? என்னங்க இல்ல, இந்த தேர்தலில் பணம் கொடுத்ததான புகார்ல எந்த வேட்பாளராவது போட்டியிட முடியாம தடை செய்யப்பட்டிருக்காரா இது வரைக்கும் உங்களுடைய நினைவுல? இது வரைக்கும் தடுக்கப்படல. ஆனா இது முதல் தரையா பண்ணலாம்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் தானே இது பரவலாக செய்யப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டுக்காக முன்னுதாரணமாக செய்ய வேண்டும் அவர்கள். 16வது பிரிவுங்கிறது, அதாவது என்ன சொல்றாங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல உங்களுக்கு ஒரு வரைமுறை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீறினால் அதுக்குள்ள என்ன அதுக்கு பிரதிபலன் என்னன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதில் 16A, அதை தான் நானும் சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து செய்யறதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டியது இப்போ தேர்தல் ஆணையத்தின் கடமையாகிறது.